வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக கைகூடும். நம் பிரார்த்தனையில் உண்மை இருந்தால் மிக விரைவாக அந்த பிரார்த்தனை கைகூடும். ஒரு அன்பரோட அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். ஒரு அன்பர் அவருடைய மனைவிக்கு உடல்நலக்குறைவு, அதற்காக ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வந்தார். அவங்க மனைவியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. தங்கையின் மகள் ஒரு நாள் வந்து அந்த அன்பரின் வீட்டுக்கு வராங்க. தங்கையின் மகள் ஒரு வித்தியாசமாக, அவங்க நார்மலாக இல்லை. அவங்க பார்க்கும்போதே தெரியும் அவங்க ஒரு ரொம்ப பயந்து இருக்கிறாங்க அப்படி என்று. நல்லா பேசக்கூடிய திறன் கொண்ட அவங்க தங்கையின் குழந்தை அமைதியாக இருப்பதை கவனித்தார். இவர் நார்மலான நிலையில் இல்லை என்பதை உணர்ந்து ஸ்ரீ அன்னையின் அருள் என்ற புத்தகத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, நீ இதை வாசி, சத்தமாக படி, நான் கேட்கணுன்ட்டு கொடுக்குறாரு. அந்த பெண்ணும் படிக்க ஆரம்பித்தான். அவள் படிக்க படிக்க அவளுக்கு இருந்த பயம் தெளிந்தது. முகத்தில் பிரகாசம் ஏற்பட்டதாம். இயல்பான நிலைக்கு மாறினார். அதே மாதிரி தன் கணவர் இருதய கோளாறினால் சர்ஜரி செய்யப்பட்டாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது. உடல் சீக்கிரம் தேறி வரணும்னு பிரார்த்தனை வச்சாங்க. அதன்படியே அவங்க கணவர் உடல் தேறி வந்துட்டாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. ரொம்ப வருட காலமாக திருமணமாகி குழந்தைய இல்லையேன்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வுகள் நடந்தது எல்லாமே அம்பத்தூர் தியான மையம். ஸோ அங்கே ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட மகன் திரு அசோகன் சார் வந்திருந்தார். அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர் ஒரு பிரார்த்தனையை அன்னை முன் வைத்தனர். இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யுங்கன்ட்டு அவர் அந்த வழிமுறையை சொல்லி, உங்களுக்கு குழந்தை இல்லையேன்ற பிரார்த்தனையை அன்னை முன் வைக்க சொல்கிறாங்க. ஒரு முறை அம்பத்தூர் தியான மையத்திற்கு அசோகன் சார் வந்த பொழுது இவர்களது வீட்டிற்கு அவர் போனார். போய் ஆசீர்வாதம் செஞ்சுட்டு வந்தாராம். அடுத்த ஆண்டே ஸ்ரீ அன்னை இவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுத்தார். சார் அந்த குழந்தைக்கு மீரா தர்சினி என்று பெயர் வைத்தாராம். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு அனைவருக்குமே விரைவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. மகளின் பள்ளி சேர்க்கையில் ஸ்ரீ அன்னை செயல்பட்ட விதம் அந்த அன்பர் சொல்கிறாரு. மகளை பள்ளியில் விண்ணப்பித்து ஏப்ரல் மாதம் ஆயிடுது. அட்மிஷன் வராதனால் இனி கிடைக்கப் போவதில்லை என்று விட்டுவிட்டனர். தியான மையத்தில் புது மையம் நல்ல முறையில் கட்டப்பட வேண்டும் என்ற சேவை அன்பர்கள் கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். சில நிமிடங்களில் அந்த பள்ளி நிர்வாகத்திடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. 10 மணிக்கு குழந்தையுடன் அட்மிஷன் போட்டுக்கொள்ளுமாறு கூறினார். எப்படி ஒரு அற்புதம் பாருங்க. தியான மையத்தில் கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படி ஒரு பலன் உண்டுங்க. கூட்டு பிரார்த்தனை தியான மையம் டி நகரில் கூட நடக்குது. அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த குரூப்பில் நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா அவங்க அந்த தியான மையத்தில் நடக்கும் நிகழ்வுகள், விசேஷ நாள், ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் திருவுருவ படம், அந்த மலர் அலங்காரம் எல்லாமே அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அவங்களுடைய பொன்மொழிகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மொழிகள் அனுப்புவாங்க. நீங்கள் தூங்க எழுந்திரிச்சு காலையில் முதல்ல நான் அதை தான் பார்ப்பேன். அப்புறம்தான் என்னோடய வேலைகளை நான் செய்வேன். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம நினச்சி அதை பார்க்கும்போது அதற்குரிய பதில் அதில் இருக்கும். நான் இதில் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். நீங்கள் டி நகர் தியான மையத்துக்கு போனீங்கன்னா ரிசப்ஷனில் விசாரிச்சுக்கோங்க.
விசாரித்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்குரிய வழிமுறையே சொல்லுவாங்க. அடுத்து வந்து தம்பியின் திருமணத்திற்காக அந்த அன்பர் பிரார்த்தனை செய்கிறாரு. தம்பிக்கு திருமணம் நடக்க வேண்டும். ஜனவரி 14ஆம் தேதி அன்று ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனையை வைத்தார்கள். ஸ்ரீ அன்னையின் பிறந்த தினமன்று பெண் பார்த்தனர். அந்த பெண்ணே அமைந்தது. திருமணமாகி 2 குழந்தையோட என்னோட தம்பி நல்லா இருக்கான் என்று அந்த அன்பர் சொல்கிறாங்க. இப்படி அவங்க வந்து நிறைய பலனை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் டெங்கு காய்ச்சல் அவங்களுக்கு வந்திருக்கு. மலேரியாவால் பாதிக்கப்பட்டாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. இரத்தத்தில் வந்து பிளேட்லெட், அதாவது வெள்ளை அணு, அது குறைவாக இருக்கு என்று சொல்லப்பட்டது. அம்பத்தூர் தியான மையம் பொறுப்பாளர் திரு பாலு சார் வந்து அப்பாவின் நினைவு சின்னங்களை வைத்து பிரார்த்திக்க சொன்னார். நினைவு சின்னங்கள் வைத்து பிரார்த்திக்க சொன்னார். நினைவு சின்னங்கள்னா சிம்பிள். அப்போ மறுநாள் பரிசோதனை செய்தார்கள். பிளேட்லெட்டின் அளவு அதிகமானதாகவும் தேவையான அளவு அடைந்ததாகவும் கூறி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் ஸ்ரீ அன்னை வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அன்பர்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. இது போன்ற அநேக சுமைகளை உடனுக்குடன் நீக்கி வைக்கும் தெய்வீக தாய் ஸ்ரீ அன்னை கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ட்டு அந்த அன்பர் வந்து பகிர்ந்திருக்கார். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.